எங்கேருந்தோ வந்த நாய்க்கு எங்க வீட்டு பொண்ணு கேக்குதா? சாவுடா, அவனை வெட்டி கூறு போடுங்கடா. சொல்லலாம். டேய், நான் உனக்கு ஒரு ப்ரொடியூசர் நம்பர் அனுப்பிச்சு வச்சிருக்கேன், அவர்கிட்ட பேசு. ஆ உங்ககிட்ட கதை இருக்கு, ஸ்டோரி பிச்சிங் அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லு. போல்டா பேசுனா சரிண்ணா, பேசு. நான் பேசிட்டு சொல்கிறேண்ணா. ஓகேடா, பாய். வச்சிடுறேன். ஹலோ, சார், சுரேஷ் உங்கள் நம்பர் கொடுத்தாரு. சொல்லுங்க. சார், நான் டேரக்டரு. 3-4 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட 2-3 கதை ரெடியாக இருக்குது. சுரேஷ் சொல்லியிருந்தார், சொல்லுப்பா. சார், ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். இல்லப்பா, நீ யார்ட்டையும் ஏடியா ஒர்க் பண்ணது இல்லைன்னு சொன்னாரு. சார், எனக்கு சேலரி கூட வேணாம் சார். ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும் சார். இப்போ மார்க்கெட் கொஞ்சம் டவுனா இருக்கு, அதனால ஒரு வருஷத்துக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி ஐடியா எதுவும் இல்லை. வேற எங்கேயாச்சும் படம் பண்ணிட்டு வாப்பா, அடுத்த வருஷம் பார்க்கலாம். இந்த காசு எடுத்துகிட்டு எங்கே போகிறேன்னு உங்களுக்கே தெரியும். என் பேர் விஜய். எனக்கு இன்னும் யாருமே கிடையாது. எங்கள் அப்பா அம்மா என்னை குழந்தையிலே தூக்கி போட்டு போயிட்டாங்க. என் வாழ்க்கையில் எனக்காக இருக்கிறது 2 பேர் தான். ஒன்று, என்னை சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்த ஃபாதர் ஜேம்ஸ். ரொம்ப வெகுளியான மனுஷன். எனக்கும் அவருக்கும் எல்லா விஷயத்துலையும் ஒத்து போகும், ஒன்றை தவிர. டேய் 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 தம்பி, டேய் காலங்கத்தில் நல்ல நாள் அதுமா குளிச்சு கிழிச்சிட்டு கோயிலுக்கு போகலாம்ல? ஆ, எனக்கு சாமி வரம் கொடுக்கல. வரம் கொடுக்கும்போது நான் போய்க்கிறேன் ஃபாதர். நீ எல்லாம் இப்போ தான் திருந்த போறியோ, இப்படியே கடை கஷ்டம். என் வாழ்க்கையில் எனக்காக இருக்கிற இன்னொரு ஜீவன், சின்ன வயசுலேருந்து என்னோட உயிர் நண்பன் சிவா. நான் பிரச்சனையில் இருக்கும்போதோ இல்லை நான் டவுனாக ஃபீல் பண்ணும்போதெல்லாம் கரெக்டாக வந்து கூட நிற்பான், என்னை கைட் பண்ணுவான். இவன்கிட்ட இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம், எப்போ பாரு அட்வைஸ் பண்ணியே கழுத்திருப்பான். டேரக்டராக ஆகணுன்றது தான் என் கனவு, லட்சியம் எல்லாமே. ஆனால் எங்கே போனாலும் ஏகப்பட்ட ரிஜெக்ஷன், அவமானம். யாருக்கிட்டையும் ஏடியா கொண்டதில்லை, அட்லீஸ்ட் டிஎஃப்டியாவது முடிச்சிருக்கியா? எந்த ஒரு ஃபிலிம் ஸ்கூலுக்கும் போனதில்லை. விதவிதமான படங்கள் பார்க்குறது தான் எனக்கு ஃபிலிம் ஸ்கூல். புக்ஸு தான் எனக்கு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட். இது 2 இருந்தாலே கதை எழுத முடியும்னு நம்புகிறவனா. மூவிஸ், புக்ஸ், ரைட், ரிப்பீட். ஆனால் என்ன தான் திறமை ஜெயிக்கணுன்ற வெறி இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஐ எம் ஃபெட் அப். அதான் ஸ்கிரிப்டை எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு இனியோட எல்லாத்தையும் விட்டுலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒன்று துட்டு இருக்கணும், இல்லை பெரிய பிள்ளைங்களோட பையனாக இருக்கணும். நம்மக்கிட்ட தான் 2மே இல்லையே. எங்கள் அப்பா தான் என்னை குழந்தையிலே தூக்கி போட்டு போயிட்டானே. நம்மளை மாதிரி ஆளுங்களாம் மேலே வரவே முடியாதுல்ல? ஏன் முடியாது? வாயா 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 வாயா, உட்கார் 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 உட்கார். ஆமாம், ரொம்ப வசமாக அப்படியே இருக்க. உன் இளமைக்கு என்ன சீக்ரெட்டு?
சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன வர வர இது ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு. உனக்குலாம் சொன்னால் புரியாதியா. எவனோ ஒருத்த கேட்குறா எதுக்கு டேரக்டர் ஆகணும் ஆசைப்படுற, நிறைய படம் சம்பாதிக்கவான்னு. மனசு பிடிச்ச வேலை செய்கிறியா? மனசு பிடிச்ச வேலை செய்யும் போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனியா. அதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாதியா. ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், சம்பவம் செஞ்சு காட்டுறேன். இங்கே ஜெயிச்சவ தோத்தவெல்லாம் இல்லையா. வாய்ப்பு கிடைச்சவன், வாய்ப்பு கிடைக்காதவன். டேரக்டர் தான் என் கனவு. அது எல்லாத்தையும் இடியோட தலை விழுகிறையா. அதுக்காக குடிச்சு ஏன்டா உடம்புக்கு எடுத்துக்கிற? குடிச்சா எல்லாம் சரியாக போயிடுமா? வேற என்ன பண்ண சொல்கிற? எல்லா வழியும் ட்ரை பண்ணிட்டேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை. 4-5 வருஷம் வீணாக போனது தான் மிச்சம். நாத்தியா சிரிக்கிறா? நான் நக்கலாக இருக்கா? உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? நீமா சொல்லு. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தானா. அவன் ஒரு போட்டி ஒன்று அறிவித்தான். அது என்னன்னா, கோட்டை கதவை கையால் தள்ளி திறக்கணும்னு. தள்ளி ஜெயிச்சிட்டா நாட்டில் ஒரு பகுதிக்கே நீ அரசன், ஆனால் தோத்துட்டா கையை வெட்டிடுவேன்னு அறிவிச்சான். எல்லாருமே பயந்துக்கிட்டு போட்டியில் கலந்துக்க யாருமே முன் வரல. ஆனால் ஒருத்தன் வந்தான் போட்டியில் கலந்துக்க. அவனை எல்லாருமே பயமுறுத்தினாங்க. டேய் போவாதரா, கையை வெட்டிடுவாங்கன்னு. அதுக்கு அவன் சொன்னான், ஜெயிச்சா நாட்டில் ஒரு பகுதிக்கே நான் அரசன், தோத்தா ஆஃப்டர் ஆல் கையை தானே போகும், உயிர் இல்லையே. சொல்லிட்டே கோட்டை கதவை தள்ளனான். என்ன அதிசயம், கதவை திறந்துச்சு. ஏன்னா கோட்டை கதவுக்கு உள்தாப்பால் போடலை. பல பேர் இப்படித்தான் தோத்துருவோமோ இழந்துருவோமோன்னு முயற்சி செய்யாமலே விட்டுடுறாங்க. தோக்குறியோ ஜெயிக்கிறியோ முயற்சி செய், தொடர்ந்து முயற்சி செய். முயற்சி செஞ்சேனே, யாருமே வாய்ப்பு கொடுக்கலையே. ஏன் இன்னொருத்த வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுற? உன் படம் தானே, நீயே ப்ரொடியூஸ் பண்ணு. யோ நீ வேறையா? இந்த பீரே ஃபாதர் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து தான் வாங்கினேன். என்னால் முடியாதியா. முடியாது வராதுன்றதெல்லாம் குழந்தைங்களோட வார்த்தை. உன்னால் எவ்வளோ பைசா திரட்ட முடியுமோ அதுக்கான ஒரு கதை எழுதி படம் பண்ணி ஜெயிச்சு காட்டு. கதையை விடு நண்பா. ஒரு நாளைக்கு கேமரா வாடகையே 10-15 கேட்குறாங்க. இதில் நான் எங்கே படம் பண்ணுறது? அட போப்பா. ஏன் உன் ஃபோனில் எடு. யோ என்ன ஏன் சொல்கிற? இங்கே மக்களுக்கு ஃபோனில் எடுக்கிறியா, ஃபேனில் எடுக்கிறியா, 500 கோடியில் எடுக்கிறியா, 50 லட்சத்தில் எடுக்கிறியான்றதெல்லாம் முக்கியம் இல்லை. 2 மணி நேரம் நல்ல கதை சொல்லி சுவாரஸ்யமாக உட்கார வைக்கிறியான்றது தான் முக்கியம். இத்தனை வருஷம் போராடிட்ட, தன்னம்பிக்கை விட்டுறாத. இது உன் படம், அதை நீயே பண்ணு. உன்னால் முடியும். ஃபாதர் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் ஃபாதர். மேலே 500 ரூபா வச்சிருக்கேன் பாரு. அதுக்கு இல்லை ஃபாதர், நான் படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். டேய் ஏதாச்சும் திட்டுற போகிறேன், உருப்படியாக ஒரு வேலைக்கு போகிற வழியை பாரு. வைக்கிறேன். ஐயோ இதே வேலை உனக்கு. டேய் 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 எந்திரா. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? எந்திரிடா. பட்ட பகலே அப்படி குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறியே, எந்திரா. டேய் இந்த பழக்கத்தை விட்டு தரலாம் கேட்க மாட்டியா? நான் உன்னை சரியா வளர்க்கலாம்னு சொல்லுவாங்களே. எதுக்கு ஃபாதர் எழுப்புனீங்க? கத்தரே நான் தோத்து போய் நிற்கிறேனே. உன்னை நல்லபடியாக வளர்ப்பேன்னு உங்கள் அப்பாட்ட சத்தியம் வாங்கியிருந்தேன். ஆனால் நீ இப்படி வந்து நிற்கிறியே, உங்கள் அப்பா என்ன மன்னிப்பானா? என்னது அப்பாவா? எங்கள் அப்பா பற்றி தெரியுமா உங்களுக்கு? ஏதோ உங்கள் வீட்டு வாசலில் என்னை போட்டுட்டு போனான்னு சொன்னீங்க. இப்போ எங்கள் அப்பா பற்றி பேசுகிறீங்க. சொல்லுங்கள் ஃபாதர், யார் ஃபாதர் எங்கள் அப்பா? சொல்லுங்கள் ஃபாதர். ஃபாதர் ஃபாதர் ப்ளீஸ் ஃபாதர், எங்கள் அப்பாவை பற்றி சொல்லுங்கள் ஃபாதர், சொல்லுங்கள் ஃபாதர். நானும் உங்கள் அப்பாவும் சின்ன வயசுலேருந்தே நண்பர்கள். சுமார் 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா கீதான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணார். அவங்க வீட்டில் ஒத்துக்கலன்னு 2 பேரும் ஊரை விட்டே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 1 வருஷம் கழிச்சு நீ பிறந்த. ஆனால் விதி, நீ பிறந்த உடனே துரதிருஷ்டவசமாக கீதா இறந்து போனாங்க.
உங்கள் அப்பா தான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. 2 வருஷம் கழித்து உங்கள் அம்மாவோட அண்ணங்கிட்ட இருந்து உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் வந்துச்சு. குழந்தைய வச்சுட்டு தனியாக கஷ்டப்படாதீங்க, எங்கள் கூட வந்து இருங்கன்னு அவங்க சொன்னாங்க. உடனே உங்கள் அப்பாவும் உன்னை கூட்டிகிட்டு சந்தோஷமாக ஊருக்கு வந்தார். ஆனால் வந்த அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு உன்னையும் உங்கள் அப்பாவையும் கொல்லத்தான் அவங்க கூப்பிட்டாங்கன்னு. அவங்கக்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு உன்னை என் கையில் ஒப்படைச்சிட்டு போனார். ஆனால் படுபாவீங்க அவர் கொன்று போட்டாங்க. உன்னை காப்பாற்றிட்டு அவர் உயிரை விட்டார். ஏன் ஃபாதர் இத்தனை நாளாக இதை என்கிட்ட இருந்து மறைச்சிக்க? ஏதாவது ஃபோட்டோ இருக்கா ஃபாதர்? பார்க்கணும் போல இருக்கு ஃபாதர். எங்கள் அப்பாவை பார்க்கணும் போல இருக்குது ஃபாதர். ப்ளீஸ் ஃபாதர். இரு வரேன். உயிரே உனை தேடி உயிரலைகிறது, இறையே உனை காண விழி அழுகிறது. ஃபாதர், இவரா? இவர் என் ஃப்ரெண்டு ஃபாதர். என் ஃப்ரெண்டு சிவா ஃபாதர். ஜேம்ஸு, 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 இந்த குழந்தைப்படி என்னை துரத்திட்டு வராங்க, என்னை சுத்து போட்டாங்க. நீ குழந்தை எங்காவது கொண்டு போயிடு. நீ உங்களோட வந்துடலாம்ல? இல்லை ஜேம்ஸு, என்னை நீ நைட்டுக்குள்ளே கொல்ல துடிக்கிறாங்க. என்னை இந்த பக்கம் துரத்திட்டு வராங்க. நான் இந்த பக்கம் போய் அவங்களை தசை திருப்புறேன். நீ இந்த பக்கம் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு நல்லபடியாக வளர்த்துரு. நான் உயிரோடு இருந்தேன்னா கண்டிப்பாக ஒன்று வந்து பார்க்குறேன். ஓகேவா? குழந்தைய நல்லபடியாக வளர்த்துரு. உன்னால முடியும். என்ன ஃபாதர் சொல்கிறீங்க? என்னால் நம்ப முடியல ஃபாதர். ஜேம்ஸை நீ நல்லபடியாக பார்த்துப்ப. உன்னால் முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் நீ நைட்டு எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் பிள்ளைக்கு இது தெரியாமல் பார்த்துப்போ. அப்பான்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு எப்படி தப்பாக நடந்ததுன்னு நாளை பின்ன என் பிள்ளைக்கு தெரியாமல் பார்த்துக்கோ. தெரிஞ்சிச்சுன்னா அவன் மனசு பாதிக்கும். இதெல்லாம் எதுவுமே அவனுக்கு தெரியாமல் பார்த்துக்கோ. எனக்கு சத்தியமான ஜேம்ஸு. நினைவாய் இருந்தாயே என்னை சுற்றும் தேரே, தோழனாய் அன்னையாய் தந்தை என்ற பேரே, ஆண் தேவதை நீ இன்னுயிர் காவலனே, உயிர் மீது வெளிச்சம் தந்த கதிரவனே, தாயை போலே தந்தையும் இவ்வளோ என் ஃப்ரெண்டாக இருந்தது என் அப்பா தானா? எப்போவுமே உன் கூடவே தான் இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு போனான்டா உங்கள் அப்பா. அதை செஞ்சு காட்டிட்டான்ல. சாமியை உனக்கு வரம் கொடுக்கலன்னு கவலைப்பட்டதில்ல. சாமியை உனக்கு வரமா வந்துருக்கடா. போடா. பிறகே என் வானின் ஒளி தரும் கதிரே, தனியே விட்டு போனான் இறைவனின் மகனே, உயிரே என் உயிரே உயிர் வலிக்கிறதே, தோழனாய் அன்னையா வழி நடத்தினாயே. என்ன சரகடா இது? யாரவே இல்லை. சை, அதான் நேற்றே சொன்னல, இதெல்லாம் விட்டுருன்னு. விட்டுட்டு வேலைக்கு பார்க்க சொன்னேன். கேட்க மாட்டியா நீ? யோ, எப்போ பாரு குடியோடுன்னு சொல்கிற. நீ அப்பனா ஏஞ்சி போயா? சும்மா வந்துட்டானுங்க அட்வைஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒன்றும் வந்துடுவானுங்க. நிஜமாக தான் சொல்கிறியா? இனிமேல் நான் வர வேணாவா? தமிழில் தானே சொல்கிறேன். போயா.
ஏஞ்சி போயா. சரி அதான் உன் ஆசைனா இனிமேல் நான் உன்னை பார்க்க ஐயோ, வரேன். ரொம்ப நன்றிப்பா. சத்தியமாக குடிக்க மாட்டேப்பா. அப்பா எங்க பாருங்க. அப்பா அப்பா. அப்பா எப்போவுமோ உன்னை விட்டு போக மாட்டேன். உன் கூடவே தான் இருப்பேன் எப்போவுமே. என் சாமி. உயிரே உனக்கு ஈடு இணை இல்லையே. ஆணின் வலிகள் என்றும் தெரிவதில்லையே. தந்தையின் உழைப்பை சொல்ல வார்த்தை இல்லையே. மறைந்தால்